குட் மார்னிங் பிள்ளைகள். இன்றைக்கும் ஒரு புதிய பாடத்தினூடாக உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் கடந்த பாடங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு. இப்போ இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம் யோசேப்பும் அவர் கண்ட கனவும் பிள்ளைகள். ரைட். அப்போ நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக நாம் கண்களை மூடி முதலாவது நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பான கடவுளே, இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கற்றுக்கொள்ள போகும் இந்த பாடத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். சரி பிள்ளைகள், உங்ககிட்ட வேதாகமம் இருந்துச்சுன்னா தொடக்க நூல் 37ஆம் அதிகாரத்துல நாம யோசேப்பை குறித்த காரியங்களை நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு யோசேப்பும் அவர் கண்ட கனவுகளை குறித்து தான் நாம பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் இருந்துச்சுன்னா நீங்க ஆதி ஆகமம் 37ஆவது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். ரைட். இப்போ நான் சொல்ல போறேன், யார் இந்த யோசேப்பு? பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கா? கடந்த பாடத்துல நாம யாக்கோபுவை பற்றி படிச்சோம். ரைட். அப்ப யாக்கோபோட 12 பிள்ளைகள்ல ஒருத்தர் தான் யாரு? இந்த யோசேப்பு. சரியா பிள்ளைகள்? அப்ப யோசேப்போட சகோதரர்கள் 11 பேர் அவங்களோட யோசேப்பும் இருக்கிறாரு. ஆனா யோசேப்பு அப்பாவுக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு மகனா இருக்கிறாரு. இப்போ யோசேப்பு அப்பாட சொற்படி கேட்டு அவருக்கு பிரியமா நடந்ததினால தான் என்ன நடக்குது? யோசேப்புக்கு கடவுள் அவரோட இருக்கிறாரு. அதே நேரம் அப்பா அவருக்கு பலவர்ண அங்கிய கொடுக்கிறாரு. பலவர்ண அங்கினா பிள்ளைகள் நிறைய கலர்ஸ் உள்ள ஒரு ட்ரெஸ். அந்த காலத்துல அந்த ட்ரெஸ் கிடைக்கிறவங்க ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு நபரா கருதப்படுறாங்க. இப்போ அந்த மாதிரி தான் யோசேப்பு என்ன பண்றாரு? யாக்கோபுக்கு பிரியமா நடக்கிறாரு. இப்போ யாக்கோபோட எல்லா அன்பையும் யோசேப்புக்கு அவரு கொடுக்கிறாரு. ஆனா இந்த மற்ற சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு கோபமா பாக்குறாங்க. யார? இந்த யோசேப்பை. ஏன் அவரை மட்டும் அப்பா ஸ்பெஷலா கவனிக்கிறாரு, ஸ்பெஷலா அன்பு செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவுமே கோபமா இருக்கிறாங்க. இப்ப இப்படியான நேரம் தான் யோசேப்பு 2 கனவுகளை காண்றாரு. முதலாவது கனவு என்னன்னா, அவங்க எல்லாரும் வயல்வெளியில போயிட்டு அரிகளை அறுக்குறாங்க. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும், வயல்வெளியில போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கதிர்களை என்ன பண்ணுவாங்க? அறுப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்களோட அரிக்கட்டுகள் எல்லாரையும் கட்டி கட்டி வைப்பாங்க. அப்ப அதே போல யோசேப்பும் அவர் சகோதரரும் என்ன பண்றாங்க? வயல்வெளியில அவங்க கதிர்களை அறுக்கும் போது அவங்களோட அரிக்கட்டுக்கள் எல்லாம் யோசேப்போட அரிக்கட்டை சுற்றி நிற்குது. அது மட்டும் இல்ல, யோசேப்போட அரிக்கட்டு நடுவுல இருக்குது. அதை சுற்றியுள்ள மற்ற அரிக்கட்டுகள் யோசேப்போட அரிக்கட்டை வணங்குறது போல யோசேப்பு ஒரு கனவை காண்றாரு. அதே நேரம் இன்னொரு கனவை காண்றாரு. சூரியனும் சந்திரனும் வானத்தில் உள்ள 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்குவது போல கனவு காண்றாரு. இந்த 2 கனவுகளையும் பிள்ளைகள் யோசேப்பு காண்றாரு. இப்ப இதை தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட பெற்றோர்கள்கிட்ட சொல்லும் போது அவங்க ரொம்பவுமே கோபப்படுறாங்க. நாங்க எல்லாரும் எங்களுடைய சிறியவனான ஒன்னு வணங்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே கோபப்படுறாங்க. ஆனாலும் அவங்க நினைக்கல இறைவனுடைய சித்தம் யோசேப்போட வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே காலங்கள் போகும்போது யோசேப்போ அடிமைகளா வித்துடுறாங்க. அவங்க கொண்டு போயிட்டு அவரு ரொம்பவுமே எல்லா இடத்துக்கும் அடிமைகளா கொண்டு போகப்படுறாரு. அதே நேரம் சிறையில் அடைக்கப்படுறாரு. இப்படியெல்லாம் பல தடைகளை கடந்து அவரு எகிப்தின் அதிகாரியா ஒரு காலத்துல அவரு உயர்த்தப்படுறாரு. ரைட். அப்ப சில நேரங்களில் கடவுள் கனவுகளினூடாக அவருடைய திட்டங்களை மூடக்கூட பிள்ளைகள் வெளிப்படுத்துவாரு. ரைட். அப்ப என்ன பண்ணணும்? நாம எந்த நேரமும் கடவுளுடைய திட்டத்தை நாம உணர்ந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில மற்றும் அல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறது. ஏதோ ஒரு திட்டம் இருக்குதுன்னு சொல்லி நாம நம்பணும். அதை விட்டுட்டு நாம என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்களை என்னைக்குமே கேலி செய்து கிண்டல் செய்து அவங்க மேல கோபப்பட கூடாது பிள்ளைகள். அப்ப இவங்களோட வாழ்க்கையினூடாக யோசேப்போட வாழ்க்கையினூடாக நம்ம என்னத்தை கற்றுக்கொள்றோம்? கடவுள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அநேக திட்டங்களை அவரு வைத்திருப்பாரு. நான் நினைக்கிறேன்
இந்த யாக்கோபு மகனான யோசேப்போட கனவுகள் வந்து உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த பாடத்தில் ஒரு மனன வசனத்தை பார்க்குறோம். கடவுள் தம் திருவுளத்தின் படி அனைத்தையும் செயல்படுத்த வருகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய திட்டம் இருக்குது. இப்போ எபேசியர் 1:11 டீச்சரோட சேர்ந்து சொல்லுங்க. எபேசியர் 1:11 கடவுள் தமது திருவுள திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் பிள்ளைகள். ரைட். அப்போ இந்த மனன வசனத்தை நீங்க பாடமாக்கி கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம் இருக்குது. யோசேப்போட வாழ்க்கையில மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். ரைட் பிள்ளைகள், நம்ம இந்த காரியத்துக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான கடவுளே, இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கற்றுக்கொண்ட யோசேப்பின் வாழ்க்கையினூடாக எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறீங்க இயேசு சுவாமி. அப்பா, அந்த திட்டங்களை நீங்கள் எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் வெளிப்படுத்துவீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள். காட் பிளஸ் யூ.